ஹாய் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேசிக்காக வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வாட்ஸ்அப்பில் போஸ்டரோ, வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள ஒரு போஸ்டரோ அல்லது நம்ம சோஷியல் மீடியாவில் ஆடோ கொடுக்கும். பட் இதுதான் வந்து மேக்ஸிமம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நான் ஒரு கஸ்டமராக இருந்தப்போ, நார்மல் பீப்புளாக இருந்தப்போ என்ன ஃபேஸ் பண்ணணும், லைக் இப்போ எனக்கு ஒரு சர்வீஸ் வேணும், சர்வீஸோ ப்ராடக்டே வேணும். நேச்சுரலாக ஏதாவது சாப்பிட்ற ஃபுட் ப்ராடக்ட்டோ சரி, இல்லை ஒரு சர்வீஸ், அதாவது ஒரு சர்வீஸ் என்னன்னாலும் எங்கே போய் பார்க்குறது? இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு போஸ்டர் இப்போ எல்லாருமே சென்ட் பண்ணிக்கிறோம். வாட்ஸ்அப் போஸ்டர் சென்ட் பண்ணுறதுனால அது வந்து இந்த வாட்ஸ்அப் போஸ்டர் வந்து நம்ம அந்த நம்பர் எழுதி வச்சுக்க போகிறதில்ல, அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க போகிறதில்ல, நம்பர் எழுதி வச்சுக்க போகிறதில்ல. திரும்ப நமக்கு தேவைப்படும் போது அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த பிளாட்ஃபார்மும் இல்லை. அதே மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவிலையும் நம்ம பார்க்குறோம். சோஷியல் மீடியாவிலேயே வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான் பார்க்குறோம். அப்போ இடையில வரும்போது அதை பார்ப்போம், தேவைப்படுமோ அப்படின்னு நினச்சிட்டு சேவ் பண்ணிலாம் வைக்க மாட்டோம், அப்புறம் விட்டுருவோம். இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம், இப்போ சூஸ் அண்ட் பிக்ஸ்னு. இதில் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பர்மனெண்ட்டாக உங்களோட பிஸ்னஸ், நீங்கள் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, நார்மலாக உள்ள பீப்புள் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்குது. அந்த ஜோன் மட்டும் இல்லாமல், அந்த லொக்கேஷன் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஷோ ஆகுது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து என்னன்னா, இப்போ ஹோல்சேல் ஒருத்தர் இது பண்ணுறாருன்னா, தேவையான ரீசெல்லர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே இதுக்குள்ளேயே இருக்காங்க. கடை வச்சுருக்கவங்களும் இருக்காங்க, ஷாப் வச்சுருக்கவங்க உங்கள் ப்ராடக்டை வாங்குவாங்க, கஸ்டமரும் வாங்குவாங்க, வேறு பிஸ்னஸ் ஓனர்ஸும் வாங்குவாங்க. இந்த மாதிரி வேரியஸ் கனெக்ட் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு தேவையான ஆட்கள், வேலை ஆட்கள் யார் வேணுனாலும் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ விசிட்டிங் கார்டு, டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு, இனிமேல் வந்து டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு ரொம்ப முக்கியம். அப்போது அதையும் வந்து ஒரு ஃப்ரீ சோர்ஸாக கொடுக்குறோம் இந்த ஆப்பில். இந்த மாதிரி ஒரு ஆப் இது இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, கமிஷன் பேஸ்டாக பண்ணுவாங்க. ஒரு ஆர்டருக்கு இவ்வளோன்னு எடுத்துக்கிறது, இவ்வளோ மாதிரி பண்ணுவாங்க. பட் வந்து நம்ம இந்த டைம் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதெல்லாம் தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்ம கமிஷன் இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. அடுத்தவங்களோட உழைப்பு நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் ஃபீ தான், ஒரு ₹100 ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் ஃபீ எடுத்துக்கலாம். அதுக்காக அந்த பணத்தை வச்சு நம்ம எல்லாருக்கும் இந்த சர்வீஸை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம்னு நாங்கள் நினைக்கிறோம்னா, இப்போ எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு டெக்னாலஜியில், ஏஐ வச்சு. ஸோ இதை பண்ண தெரியாதவங்களுக்கு, இதை பண்ண டைம் இல்லாதவங்களுக்கு ஒரு போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது, மினி வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் கனெக்ஷன்ஸ், அவங்களால இதில் கனெக்ஷன் எடுக்க முடியலன்னா நாமளே அந்த கஸ்டமர்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. இது எல்லாத்தையும் இது வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா, வேல்யூவை ஆட் பண்ணி, அதாவது இந்த வேல்யூவை காமிச்சு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டணும். அந்த ₹100 கொடுக்குறது கூட நீங்கள் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கணும். இல்லைன்னா அதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள், அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள்.